தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். பீகார் மாநிலத்தில் முதல் முறையாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்தது. 47 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டது. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, குஜராத், கேரளா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் என பல மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் செய்தது. அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி சிறப்பு தீவிர திருத்த பணி துவங்கியது. வீடு வீடாக வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வழங்கினார்கள். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை திரும்ப பெற்று தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்டில் விவரங்களை பதிவேற்றம் செய்தனர். சிறப்பு தீவிர திருத்த பணி டிசம்பர் 26ஆம் தேதி முடிந்தது. அதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் படிவங்களை ஆராய்ந்து தொகுதி வாரியாக புதிய வரைவு வாக்காளர் பட்டியலை தயாரித்தனர். இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. எஸ்ஐஆர் திருத்த பணி துவங்கிய நாளன்று உத்தரப்பிரதேசத்தில் 15.44 கோடி வாக்காளர்கள் இருந்தனர். இன்று வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 12,52,56,025 உள்ளது. 2.89 கோடி வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. அதாவது 19% வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. நீக்கப்பட்ட 2.89 கோடி வாக்காளர்களில் 2.17 கோடி வாக்காளர்கள் முகவரி மாறியவர்கள், 46.23 லட்சம் பேர் இறந்த வாக்காளர்கள், 25.46 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் 2 இடங்களில் இருந்தன என உத்தரப்பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரி நவ்தீப் ரின்வா கூறினார். அதிகபட்சமாக தலைநகர் லக்னோவில் 12 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். लगभग 2,88,76,76,000 ऐसे नाम थे जिनके गणना फॉर्म हस्ताक्षर उपरांत मतदाता को वापस नहीं मिले, या ये पता चला कि ये मतदाता इनकी मृत्यु हो गई है, या इन मतदाताओं के नाम एक से अधिक जगह दर्ज हैं, या ऐसे मतदाता जो पहले यहाँ रहते थे अब पुराने घर को छोड़ के शिफ्ट कर गए, नई जगह कहीं चले गए इस बूथ के एरिया से बाहर। कुछ ऐसे लोग भी थे जो मिले ही नहीं बीएलओ को। उन्होंने 1.5 महीना अपने एरिया में ऐसे लोगों की तलाश की। 12 दिसंबर को हमने ऐसे लोगों की लिस्ट राजनीतिक दलों के बूथ लेवल एजेंट्स को भी दे दी थी। उन लोगों ने भी प्रयास किया, वरिष्ठ अधिकारियों को भी लगाया गया, और इस सारी कवायद के बाद 12 दिसंबर से 26 दिसंबर तक के में जो 15 दिन हमने अतिरिक्त लिए थे, गणना चरण बढ़ा था उत्तर प्रदेश में, उसमें लगभग 9 लाख और लोगों के नाम हम लोग ड्राफ्ट वोटर लिस्ट में लेके आए। முதலில் பீகாரில் 47 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டது. ஓட்டு திருட்டு என அலறினார்கள். இல்லை என்றது தேர்தல் ஆணையம். இறந்தவர்கள், முகவரி மாறியவர்கள், 2 இடங்களில் ஒரே நபரின் பெயர், இப்படிப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களைத்தான் நீக்கினோம் என விளக்கம் அளித்தது ஆணையம். அதன் பிறகு மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதும் இவ்ளோவா என்றார்கள். அதன் பிறகு குஜராத்தில் 73 லட்சம் வாக்காளர்களும், தமிழகத்தில் 97 லட்சம் வாக்காளர்களும் நீக்கப்பட்டனர். எல்லாவற்றுக்கும் உச்சம் என்பது போல உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 3 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில்தான் அதிக எண்ணிக்கையில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். ராஜஸ்தானில் 42 லட்சம் பேரும், மத்திய பிரதேசத்தில் 41 லட்சம் பேரும், சத்தீஸ்கரில் 27 லட்சம் பேரும், கேரளாவில் 24 லட்சம் பேரும், புதுச்சேரியில் 1 லட்சம் பேரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பெயர் விடுபட்டவர்கள் உரிய ஆதாரங்களுடன் விண்ணப்பித்தால் அவர்கள் பெயர்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பிப்ரவரி 17ஆம் தேதியும், உத்தரப்பிரதேசத்தில் மார்ச் 6ஆம் தேதியும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது.